Hello everyone. Today வந்து May 9க்கான current affairs தான் பார்க்க போறோம். இதுக்கு பிஃபோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். May 1ல இருந்து current affairs அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். டுடே வந்து May 9. ஓகே, உங்க பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ல யாருன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நியூஸ்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸ். யூனியன் கேபினெட் வந்து சேர்மன் நரேந்திர மோடி என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ப்ரொபோசல் ஸ்கீம்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுல வந்து நேஷனல் ஸ்கீம் ஃபார் ஐடிஐ அப்கிரேடேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா டிஜிடினா இந்த பாருங்க, நேஷனல் ஸ்கீம் ஃபார் ஐடி அப்கிரேடேஷன் வந்து இம்ப்ளிமெண்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், தென் வந்து டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங். இவங்க தான் வந்து இந்த ஸ்கீமையே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து அவுட்லே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,000 crore. அதுல சென்ட்ரலோட ஷேர் வந்து 30,000 crore. இதை வந்து யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னா வேர்ல்ட் பேங்க் அண்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் 30,000 crore வந்து இது ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்டேட்டோட ஷேர் வந்து 20,000 crore, இண்டஸ்ட்ரியோட ஷேர் வந்து 10,000 crore. ஓகேங்களா, இது ஒரு அப்ரூவல். செகண்ட் அப்ரூவல் வந்து என்னன்னா 5 நியூ ஐஐடிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இதுக்கான டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 11,828.7 crore. இது எந்த பீரியட்க்குன்னா 25 to 29க்கு. ஓகேவா, இந்த 5 நியூ ஐஐடி வந்து எங்கெல்லாம் கொண்டு வராங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல ஐஐடி திருப்பதி கொண்டு வராங்க, கேரளால பாலக்காடுல, சத்தீஸ்கர்ல பிலாய் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஜம்முல, கர்நாடகால தார்வாட் அப்படின்ற பிளேஸ்ல ஐஐடி கேம்பஸ் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் 5 நியூ ஐஐடிஸ். இது வந்து செகண்ட் அப்ரூவல் கேபினெட் மீட்டிங்ல. தேர்ட் அப்ரூவல் பார்த்தீங்கன்னா சக்தி ஸ்கீம் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எதுக்காகனா ஸ்ட்ரீம்லைன் கோல் அலோகேஷன் டு பவர் செக்டாருக்கு வந்து கோல் அலோகேஷனை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக சக்தி ஸ்கீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபினெட் மீட்டிங் நியூஸ்னாலே நம்மளுக்கு இங்க வந்து பெருசா இருக்கும். ஓகேங்களா, இதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துடக்கூடாது. இதோட ஷார்ட்டா தான் நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா, இந்த கேபினெட் மீட்டிங்ல ஜஸ்ட் 3 அப்ரூவல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வந்து நேஷனல் ஸ்கீம் ஃபார் ஐடிஐ அப்கிரேடேஷன். ஓகேங்களா, இதோட அப்கிரேடேஷன் வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா டிஜிடிஎம்எஸ்டிஇ. ஓகேங்களா, இதுக்கான அவுட்லே தான் 60,000. அதுல சென்ட்ரல், ஸ்டேட், இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து நியூ ஐஐடிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. எந்த பீரியட்னா 2025 to 2029க்கு. மொத்தம் 5 ஸ்டேட்ல ஆந்திர பிரதேஷ், கேரளா, சத்தீஸ்கர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், கர்நாடகா. இந்த 5 ஸ்டேட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அந்த ஸ்டேட்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சக்தி ஸ்கீம் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷார்ட் நியூஸ் படிச்சுட்டு ஒரு வாட்டி பிரீஃபா வந்து இந்த அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நியூஸ் வந்து நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்ப நம்ம அங்க சொல்லியிருக்கிறது தான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு வாட்டி நான் பாக்குற எதுனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா சக்தி ஸ்கீம் சொல்லியிருந்தேன். இந்த சக்தியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸ்கீம் ஃபார் ஆர்கனைசிங் அண்ட் அலோகேட்டிங் கொயலா டிரான்ஸ்பரண்ட்லி இன் இந்தியா. இதோட ஃபுல் ஃபார்ம், ஃபுல் அப்ரிவியேஷன் படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல எஸ்னா என்ன அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸ்கீம் ஃபார் ஆர்கனைசிங் அண்ட் அலோகேட்டிங் கொயலா டிரான்ஸ்பரண்ட்லி இன் இந்தியா. இதுதான் வந்து சக்தியோட ஃபுல் அப்ரிவியேஷன். ஓகே, ஐடிஐனா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்கிரேடேஷன் தான் நம்ம பார்த்தோம். கரெக்டா, தென் வந்து இந்த 60,000 crore பார்த்தாச்சு. 5 நியூ ஐடிஸ். ஓகே, ஓகேங்க, எந்த நியூஸுமே நம்ம விடல. இதை நீங்க படிச்சுக்கிட்டாலே போதும். இந்த கேபினெட் அப்ரூவலுக்கு இந்த 3 அப்ரூவல் என்னென்ன பிளஸ் அதோட அவுட்லே, இந்த பீரியட் படிச்சுக்கோங்க. இது எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லன்றத ஐஐடி படிச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகே, செகண்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா சிப் பேஸ்ட் பாஸ்போர்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, எதுக்கு கீழேனா PSPB வெர்ஷன் 2.0. பிஎஸ்பினா பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராமோட வெர்ஷன் 2.0 கீழே தான் இந்த ஷிப் பேஸ்ட் பாஸ்போர்ட்டை வந்து என்ன பண்றாங்க, இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப்
எக்ஸ்டர்னல் அஃபேரும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும். ஓகேவா, இது எதுக்காக இதை கொண்டு வராங்கன்னா டிராவலர்ஸோட செக்யூரிட்டியை வந்து இன்னும் வந்து என்ஷூர் பண்றதுக்காக. ஓகேவா, இந்த சிப் பேஸ்ட் இ பாஸ்போர்ட் வந்து எக்விப்டு வித் RFID அண்ட் ஆண்டனா எம்பெடட் அண்ட் அன் இன்லே. RFIDனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதை இந்த மாதிரி கொண்டு வரதுனால டிராவலர்ஸோட செக்யூரிட்டி வந்து இன்னும் மேலும் என்ஷூர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சிப் பேஸ்ட் இ பாஸ்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த வருஷன் கீழேனா பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராம் வெர்ஷன் 2.0 கீழே. ஓகே, இதோட ஃபுல் நியூஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா, இதுதான் ஃபுல் நியூஸ். இது ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னலோட யூனியன் மினிஸ்ட்ரி யாருன்னா சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். ஓகே, அவ்வளவுதான். இதுல நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். தேர்ட் நியூஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர். ஓகே, தேர்ட் நியூஸ் ஓகே தேர்ட் நியூஸ் வந்து பியூஷ் கோயல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்ட்ரி தான் பியூஷ் கோயல். இவங்க என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா கொலம்பியாவோட இந்தியா எனர்ஜி டைலாக் அப்படின்றத வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. கொலம்பியாவோட இந்தியா எனர்ஜி டைலாக். ஓகேவா, இதை யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா இந்தியா ப்ரோக்ராம் இவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இது எங்க நடக்குதுன்னா நியூ டெல்லியில நடக்குது. ஓகே, பியூஷ் கோயல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவங்க என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்க கொலம்பியா இந்தியா எனர்ஜி டைலாக் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க வந்து இந்தியா ப்ரோக்ராம். ஓகேங்களா, நியூ டெல்லியில தான் எழுந்தாச்சு. இதோட மெயின் எய்மே என்னன்னா இந்தியா அண்ட் USA டு டிஸ்கஸ் கொலாபரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் அட்வான்சிங் கிளீன் எனர்ஜி அண்ட் அட்ரஸிங் கிளைமேட் சேஞ்ச். இந்தியாவும் USAவும் கிளீன் எனர்ஜி பிளஸ் கிளைமேட் சேஞ்சை வந்து அட்ரஸ் பண்ற விதமா அதை அட்வான்ஸா கொண்டு வரதுக்காக இவங்க கொலாபரேட்டிவ் பண்றாங்க. ஓகேங்களா, அதுல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வராங்க கிளீன் எனர்ஜி அண்ட் அட்ரஸிங் கிளைமேட் சேஞ்ச்காக. யாருன்னா இந்தியாவும் USAவும். அந்த டைலாக் பேர் என்னன்னா கொலம்பியா இந்தியா எனர்ஜி டைலாக். இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க இந்தியா ப்ரோக்ராம். ஓகே, பிரீஃப் நியூஸ் பார்த்துக்கலாம். பிரீஃப் நியூஸ் இதுதான். ஓகேங்களா, நீங்க ஒரு வாட்டி ஷார்ட் நியூஸ் அந்த ஆடிட் அண்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த பிரீஃப் நியூஸ் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபோர்த் நியூஸ் வந்து PM ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி, KR ஸ்டார்மர் PM ஆஃப் UK இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அண்ட் டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கன்க்ளூஷன். ஓகேங்களா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து என்ன என்ஷூர் பண்ணுதுன்னா ஜீரோ டியூட்டி மார்க்கெட் வந்து என்ஷூர் பண்ணுது. எவ்வளோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா 99% ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் டு த UK ஆக்சஸ் பண்ணிக்கலான்றாங்க. டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் வந்து எதை ப்ரிவென்ட் பண்றதுக்காகனா டபுள் டாக்ஸேஷன் ஃபார் ஒர்க்கர்ஸ். ஓகே, பைலேட்ரல் ட்ரேட் பிட்வீன் இந்தியா அண்ட் UK கரண்ட்லி ஸ்டாண்ட் USD வந்து 60 பில்லியனுக்கு இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இஸ் எக்ஸ்பெக்ட் டபுள் திஸ் வால்யூம் பை 2013 சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல ஒன்றும் இல்லை, நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் UKவோட பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணது தான் கன்க்ளூஷன் ஆஃப் FTA அண்ட் டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன். ஓகேவா, அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து எதுக்காகனா ஜீரோ டியூட்டி மார்க்கெட்டை என்ஷூர் பண்றதுக்காக 99% ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் வந்து UKக்கு ப்ரொவைட் பண்றாங்க. தென் டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் வந்து எதுக்காகனா டபுள் டாக்ஸேஷன் ஃபார் ஒர்க்கர்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக. ஓகேவா, இப்போ இவங்களுக்கு இந்தியாவுக்கும் UKக்கும் வந்து பைலேட்ரல் ட்ரேட் வந்து 60 பில்லியன் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து 2030க்குள்ள டபுள் திஸ் வால்யூம், அதாவது டபுளா மாத்தணும் அப்படின்றது எய்ம், இவங்களோட எய்ம். ஓகே, இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். நெக்ஸ்ட் நியூஸ், ஃபிஃப்த் நியூஸ். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் M நாகராஜு இவங்க என்ன லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்கேஜ் பேக்டு PTC மீன்ஸ் பாஸ் த்ரூ சர்டிபிகேட். ஃபர்ஸ்ட் மார்கேஜ் பேக்டு பாஸ் த்ரூ சர்டிபிகேட் இதை யார் ஸ்ட்ரக்சர் பண்றாங்கன்னா RMBS ஆன் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே,
இது வந்து இந்த பிடிசி அப்படின்றது பாஸ் த்ரூ சர்டிபிகேட். ஓகேவா? எம் நாகராஜு இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ஸ்டேட் தான். ஓகே, லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் மார்கேஜ் பேக்டு பிடிசி. ஓகேங்களா? இந்த பிடிசின்றது இது இப்போதான் வந்து பேங்கிங் டேர்ம். இது இப்ப இருக்க பேங்கிங் டேர்ம் தான் இந்த பிடிசின்னு சொல்லலாம். பாஸ் த்ரூ சர்டிபிகேட் அப்படின்றது இப்ப இருக்க பேங்கிங் டேர்ம். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, இப்ப நியூவா வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் பிடிசி அண்ட் மார்க்கெட் பேஸ்டு பிடிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இப்படி அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஹெச்எஃப்சி இருக்காங்கன்னா, ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனி வந்து இவங்க நிறைய பேருக்கு கடன் கொடுத்து இருக்காங்க. ஓகேவா? இப்போ நியூவா கடன் கொடுக்க அவங்க கிட்ட வந்து மணி இல்லைன்னா, இப்போ மந்த்லி வந்து கடன் வாங்கினவங்க நிறைய பேர் வந்து இஎம்ஐ கட்டுவாங்கல்ல அந்த கம்பெனிக்கு. இதை பேஸா வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட் பாண்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை என்எஸ்சில கொடுத்துட்டு இதை வச்சுக்கிட்டு அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ண ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அவங்களுக்கு 1000 crore நீடட்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakh இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு ஃபேஸ் வேல்யூவும் அதுக்கு செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ அதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸும் பண்ணுவாங்க. அதுக்கு மெச்சூரிட்டி இயர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க, என்எஸ்சி கூப்பன் ரேட் ஒன்று கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இந்த நியூஸ்க்கு கொடுத்த இது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மார்கேஜ் பேக்டு பிடிசிக்கு வந்து 7.26% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மெச்சூரிட்டி இயர் வந்து 2024 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 20 years, சாரி, 7.26 வந்து ஆனுவல் கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. 20 years வந்து மெச்சூரிட்டி இயர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது வேற ஒருத்தவங்க கடன் வாங்கி இருப்பாங்க. இத பாண்டா நம்ம ரெடி பண்ணி என்எஸ்சி கிட்ட கொடுத்து இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேரை உள்ள கொண்டு வருவோம். நம்ம இதுக்கு பேர் தான் வந்து பிடிசி அப்படின்னு சொல்றோம். பாஸ் த்ரூ சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப வந்து இத ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்ஐசி தான் கொண்டு வந்திருக்காங்க. எல்ஐசி அண்ட் RMBS டெவலப்மெண்ட் கம்பெனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதோட ஃபேஸ் வேல்யூ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னா 1000 crore. ஓகேங்களா? இதுக்கான ஃபேஸ் வேல்யூ வந்து 1000 crore டோட்டலா. ஸோ இதுல ஞாபகம் வச்சுக்கொண்டு தான் இந்த கூப்பன் ரேட் வந்து 7.26, பீரியட் வந்து 20 years. ஓகேங்களா? இதுக்கு வந்து AAA ஸ்ட்ரக்சர்ட் ஆப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க, IST டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே, நரேந்திர மோடி வந்து என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா 12th GLEX 2025 வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 12th GLEX 2025 ஆர்கனைஸ் பண்றது யாருன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இஸ்ரோ, அப்புறமா வந்து அஸ்ட்ரானட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இஸ்ரோ அண்ட் அஸ்ட்ரானட்டிக்கல் சர்வே சொசைட்டி ஆஃப் இந்தியா தான் வந்து 12th GLEX 2025 வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து இந்தியாவோட பிளான் என்னன்னா, பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன், இந்தியாவோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து 2025 கொண்டு வரணும். அதுதான் வந்து இந்தியாவோட எய்ம். ஓகே, GLEX மீன்ஸ் குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகே, இதோட ஃபுல் நியூஸ். இப்ப இந்த GLEXல வந்து எதுக்காக மெயினா எய்ம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இதுக்கு பிஃபோர் வந்து சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 இந்த மாதிரி மிஷன்லாம் வந்துச்சுல. இந்த மாதிரி ஒரு மிஷன்லயும் ஒன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மாதிரி இப்ப இந்த GLEXன்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து இந்தியாவோட ஸ்பேஸ் ரோட் மேப். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து 2035, நாங்கள் 2025 மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்க 2025 இருக்கு, இதை 2035 மாத்திக்கோங்க. நான் இங்க மாத்த முடியுதான்னு பார்க்குறேன் நிமிஷம். on 2035. ஓகே, இதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2035 தான் வந்து பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன், இந்தியாவோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு வரதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்டேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹரியானா வந்து இப்போ என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பண்டிட் லக்ஷ்மி சந்த் கலாக்கர் சமாயாஜிக் சமன் யோஜனா அப்படின்ற யோஜனா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
ஓகேவா. இதோட எய்ம் என்னன்னா சமன் யோஜனா, பண்டிட் லக்ஷ்மி சந்த் கலாக்கர் சமாஜிக் சமன் யோஜனா. இது வந்து ஹரியானா கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் என்னன்னா அவங்க வந்து ஃபினான்ஷியலா அண்ட் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் சீனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்ட் ஸ்காலர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்களுக்கு ஃபினான்ஷியலா அப்படின்றது தான் இதோட எய்மே. ஓகேவா. இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னா ஏஜ் வந்து 60 இயர்ஸ் இருக்கணும், அவங்க வந்து ஹரியானாவோட ரெசிடென்ட்டா இருக்கணும், அதே மாதிரி 20 இயர்ஸ் வந்து ஆர்டிஸ்டா இருக்கணும் இன் ஏரியா சச் அஸ் சிங்கிங், ஆக்டிங், டிராமா, பெயிண்டிங் இந்த மாதிரி எதுலனா இருக்கணும், 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறமா வந்து இதோட பெனிஃபிட் என்னன்னா எலிஜிபிள் ஆர்டிஸ்ட் வந்து 10,000 வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பர் மந்த் ரிசீவ் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஆனுவல் இன்கம் வந்து பிலோ வந்து ₹1.80 3 லேக்குள்ள இருக்குன்னா அவங்க வந்து 7,000 பர் மந்த் வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேவா. இது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஹரியானா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் பேர் என்னன்னா பண்டிட் லக்ஷ்மி சந்த் கலாக்கர் சமாஜிக் சமன் யோஜனா. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து மகாராஷ்டிரா வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆதிசக்தி அபியான் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆதிசக்தி அபியான்ன்றது மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 10.50 crore. ஓகேங்களா. ஆதிசக்தி அபியான் இது வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பட்ஜெட் வந்து 10.50 crore. எதுக்காகனா உமன் எம்பவர்மெண்ட்டை வந்து அந்த ஸ்டேட்ல பூஸ்ட் பண்ற விதமா ஆதிசக்தி அபியான் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. பட்ஜெட் வந்து 10.50 crore. மெயினான ஃபோக்கஸ் என்னன்னா மேல் நியூட்ரிஷன், மேட்டர்னல் அண்ட் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி, டொமஸ்டிக் வயலன்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் சைல்ட் மேரேஜ் இதெல்லாம் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பர்த் பிளேஸ் ஆஃப் ஹகிலியா பாய் ஹோல்கர் டு கமமரேட் அர் 30th பர்த் ஆனிவர்சரி. இவங்களோட பர்த் ஆனிவர்சரியை முன்னிட்டு தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க. யாருடைய பர்த் ஆனிவர்சரினா ஹகிலியா பாய் ஹோல்கர். ஓகேங்களா. இவங்களோட 300th பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற விதமா இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க உமனுக்காக. நெக்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிசைடட் டு சேஞ்ச் த நேம் ஆஃப் ஹக்மத் நகர் இருக்குல்ல, இந்த டிஸ்ட்ரிக்டை வந்து ஹகிலியா தேவி ஹோல்கர் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ண போறாங்க. ஹக்மத் நகரை ஹகிலியா தேவி ஹோல்கர்னு சேஞ்ச் பண்ண போறாங்க. எந்த ஸ்டேட்னா மகாராஷ்டிரால. ஓகேங்களா. தேர்ட் நியூஸ் வந்து எம்.கே. ஸ்டாலின் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு வந்து இவங்க என்ன அபிஷியலா டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு தெரியும் May 5 வந்து வணிகர் தினம். இதை வந்து அபிஷியலாவே டிக்ளேரும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இது எப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா 42nd ஆனுவல் மீட்டிங் ஆஃப் த ட்ரேடர்ஸ் அசோசியேஷன்ல தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பாருங்க. கோட்டக் மஹேந்திரா பேங்க் இருக்குல்ல, இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கோட்டக் சாலிட்டியர் கிரெடிட் கார்டு, இன்வைட் ஒன்லி மெட்டல் கிரெடிட் கார்டு. அப்படின்னா இதுல வந்து ஐ நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இதுக்கு ஆனுவல் ஃபீஸே வந்து 25,000. இந்த கார்டு வாங்குறதுக்கு தனியா பே பண்ண வேணாம், பட் ஆனால் ஆனுவல் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் 25K. ஓகேங்களா. இந்த கார்டில் வந்து இப்போ ஃபாரின் டிரான்சாக்ஷனுக்குலாம் வந்து எந்த மணியும் சார்ஜ் கிடையாது, ப்ளஸ் வந்து லான்ச் ஆக்சஸ் எல்லாமே இருக்குது இதில். ஓகேங்களா. இது ஐ நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்க்காக இந்த கிரெடிட் கார்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்வைட் ஒன்லி மெட்டல் கிரெடிட் கார்டு இந்த கார்டு. ஓகே, கோட்டக் மஹேந்திரா பேங்க் தான் கொண்டு வந்திருக்காங்க. எக்கனாமி அண்ட் பிசினஸ்ல பாருங்க, சிகே பிர்லா குரூப் இருக்காங்களா, அவங்க வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. சிகேஏ பிர்லா குரூப்பை சிகேஏ பிர்லா குரூப்பா வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. இதை யார் சேர் பண்றாங்கன்னா சிகே பிர்லா வித் அமிதா பிர்லா கோ சேர்மன். ஓகேவா. சிகேவை சிகேஏவா ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து NIRL நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா ரினியூவபிள் லிமிடெட் இருக்காங்களா, இவங்களும் பிளஸ் ராஜ்யா வித்யுத் உட்படான் நிகம் லிமிடெட் இவங்க 2 பேரும் சேர்ந்து PPA சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. எவ்வளோ இதுக்குன்னா 810 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து ராஜஸ்தான்ல சைன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா புகழ் சோலார் பார்க். இந்த பார்க் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பார்க்குன்னு கேட்பாங்க, புகழ் சோலார் பார்க். எங்கன்னா ராஜஸ்தான்ல 810 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்காக NIRலும் RVUNLும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இதுல ஒரே நிமிஷம்,
இது வந்து ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட். கரெக்டா? புகழ் சோலார் பார்க்கு. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்துக்கோங்க. பிகானர் டிஸ்ட்ரிக்ட், ராஜஸ்தான். ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து இது வந்து 2 பில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் கிரீன் எலக்ட்ரிசிட்டி வந்து எவ்ரி இயர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்படி பண்றதுனால இந்தியா வந்து ரினியூவபிள் எனர்ஜி கோலை வந்து ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தென் வந்து இந்த NLCIL தான் வந்து ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பப்ளிக் செக்டரா. ஓகேங்களா? எதை அண்டர்டேக் பண்ண டு எஸ்டாப்ளிஷ் 1 gigawatt ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ், அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன். பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட சேர்பர்சன் தான் யாருன்னா KC வேணுகோபால். இவங்கள வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அன்டில் ஏப்ரல் 2026 வரைக்கும் KC வேணுகோபால பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியோட சீனியர் INC லீடரா வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சீனியர் INC லீடர் யாருன்னா KC வேணுகோபால். இவங்க வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட சீனியர் லீடரு. இவர் தான் வந்து பேக்கோட சேர்பர்சனா இருக்காரு. இப்ப ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க 26 ஏப்ரல் வரைக்கும். ஓகேங்களா? அக்விசேஷன் அண்ட் மர்ஜர்ஸ்ல இந்த TPG INCன்றது USA பேஸ்டு. ஓகேங்களா? இவங்க வந்து 35% ஸ்டேக் வந்து ஸ்காட் பூனாவாலால அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் எதோட ஜாயிண்ட் வெஞ்சர்னா இது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெடோட ஜாயிண்ட் வெஞ்சர் தான் வந்து ஸ்காட் பூனாவாலா. ஓகே. இவங்க வந்து ஜெர்மனி பேஸ்டு. 35% வந்து TPG INC இவங்க வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஏர்டெல் ஆப்பிரிக்காவும் ஸ்பேஸ் எக்ஸும் சேர்ந்து டிப்ளாய் பண்றாங்க. என்னன்னா ஸ்டார்லிங்கோட லியோ சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து அக்ராஸ் ஆப்பிரிக்கால கொண்டு வரதுக்காக யாருன்னா ஏர்டெல் ஆப்பிரிக்காவும் ஸ்பேஸ் எக்ஸும் வந்து சேர்ந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. லியோனா லோ எர்த் ஆர்பிட். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட பாரஸ் டிஃபென்ஸ் பிளஸ் இஸ்ரேலோட எவன் ட்ரோன்ஸ். இந்தியாவோட பாரஸ் டிஃபென்ஸ், நெக்ஸ்ட் வந்து இஸ்ரேலோட எவன் ட்ரோன்ஸ். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் டு மேனுஃபேக்சர் ஹைட்ரோஜன் பவர் ட்ரோன். ஹைட்ரோஜன் பவர் ட்ரோனை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல ரோஹித் சர்மா வந்து இந்தியன் கிரிக்கெட்டர். இவங்க வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ரிட்டையர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி அர்ஜுனா அவார்டு வந்து 2015ல வாங்கியிருக்காங்க. மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து 2020ல வாங்கியிருக்காங்க. 2015 அர்ஜுனா அவார்டு. ஓகே. மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து 2020ல வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சைனா வந்து 14th டைட்டில் அட் BWF சுதிரமன் கப் 2025 வந்து சைனா வந்து கிளின்ச் பண்ணியிருக்காங்க. 14th டைட்டில் BWF சுதிரமன் கப். யாரை டிஃபீட் பண்ணினா சவுத் கொரியாவை டிஃபீட் பண்ணி. ஓகேங்களா? அவ்வளவுதான் இன்னைக்கான நியூஸ். இதை படிச்சுட்டு ஒரு வாட்டி ஃபுல் பிரீஃப் நியூஸ் அஃபேர்ஸ்ல ஒரு வெப்சைட்ல படிச்சுடுங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நான் மந்த் எண்ட்ல லாஸ்டா கொண்டு வருவேன், May 1 to 30. அப்பதான் நம்ம க்ளூ வச்சு லைனா படிக்கிறதுக்கும் பிளஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.